சட்டப்பேரவையில முழு மதுவிலக்கு தமிழகத்துல சாத்தியமில்லை அப்படின்ற கருத்தை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தெரிவிச்சிருக்காரு. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, மக்கள் நலனிலே அக்கறை இல்லாத ஒரு அரசு தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மதுவினால் ஏற்படுகிற கொடுமைகள் குறித்து அனைத்து கட்சிகளும் தங்களது கோரிக்கையை எழுப்பி வருகிறார்கள். ஆனால் சசி பெருமாள் மறைவிற்கு பிறகு மக்கள் இயக்கமாக மக்கள் ஆதரவோடு தமிழகத்தின் பல பகுதிகளிலே மிகப்பெரிய போராட்டம் மதுவிலக்குக்கு ஆதரவாக நடைபெற்றது. இதற்கு பிறகும் அந்த மது விற்பனையினால தமிழக அரசுக்கு 30,000 கோடி வருமானம் வருகிற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு மதுவிலக்கை அமல்படுத்த தமிழக அரசு தயாராக இல்லை. அது மட்டுமல்ல, இந்த மதுபான கொள்கையின் மூலமாக மிடாஸ் என்கிற ஜெயலலிதாவுடைய தோழியாக இருக்கிற சசிகலா சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனத்திலே ஏற்படுகிற மிகப்பெரிய லாபம் இருக்கிற அந்த ஒரு காரணத்திற்காகவும் இந்த மதுவிலக்கு கொள்கையை தமிழக அரசு அமல்படுத்த தயாராக இல்லை. இதற்கெல்லாம் தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு விரோதமாக செயல்படுகிற அதிமுக அரசை 2016 மே மாதம் நடக்கிற சட்டமன்ற தேர்தலிலே உரிய பாடம் புகட்டுவார்கள் என்பது நிச்சயம். இதுல பாத்தீங்கன்னா மக்கள் கோபத்துக்கு இந்த அதிமுக அரசு மிகப்பெரிய விலையை கொடுக்க இருக்கிறது. நிச்சயமா ஐயா, நீங்க இணைப்புக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்கோடு பகிர்ந்துகிட்டமைக்கு மிக்க நன்றி.